கனிமொழி நாடார் என்று யார் சொன்னா? இல்ல நீ சும்மா சும்மா இல்ல கனிமொழி நாடார் சமுதாயம் ஏத்துக்கலங்க. நீங்க சொல்லுங்க சார். கனிமொழி நாடாருன்னா ஸ்டாலின் நாடாரா சார்? கனிமொழினா ஸ்டாலின் நாடாரா, கருணாநிதி நாடாரா? நீங்க சொல்லுங்க. வீடு வீடா போய் துண்டு பிரசுரம் வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம். அங்க நாடார் வேட்பாளர் யார் இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க யாருக்கும் உதவிகரம் நீட்ட போறது இல்லை. கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும், ஒன்று இணைப்போம். அதான் உண்மை. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார்? நான் கேட்கிறேன் சார், தப்பா அவசரம். நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வருமே ஒழிய தாயார் வழி வராது. நான் ராசாத்தியோட மகள், ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது. செந்தாமருடைய மகள் சொல்லலாம், அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர். நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நாடார் சமுதாயத்தில் வாழக்கூடிய 1 கோடி நாடார்கள் வாக்காளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகம். அந்த துரோகத்தை கண்டித்து எங்களுடைய ஆசான் மாவீரன் கராத்தே செல்லினுடைய வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அருமைக்குரிய எங்க அண்ணன் அவர்கள் உங்களுக்கு அந்த விளக்கத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் தருவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலினுடைய பாராளுமன்ற தேர்தலுடைய சில விளக்கங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கு நெல்லை பாராளுமன்ற தொகுதி, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி, விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி, இதை போன்று 10 தொகுதிகள், அதாவது 4 தொகுதிகள் முழுமையாக நாடார் சமுதாயத்திற்கு சொந்தமான தொகுதி, மற்ற 6 தொகுதிகள் நாடார் சமுதாயத்தினுடைய ஆதரவை பெற்றால் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கிறது தமிழகத்தில். அதுபோல எல்லா அரசியல் கட்சிகளுமே, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எப்பவுமே அவர்கள் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது எந்த தொகுதியில எந்த சமுதாயத்தினுடைய மக்கள் அதிகமா வசிக்கிறார்களோ அந்த மக்களுடைய பிரதிநிதியாக ஒருவரை தேர்வு செய்வார்கள். இது வாடிக்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் என்கக்கூடிய திராவிட மாடல் கட்சி நாடார் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறது. ஒரு தொகுதியில் கூட நாடார் சமுதாய வேட்பாளர் நிறுத்தவில்லை. ஆகவே இந்த 21 தொகுதியிலும் நாடார் சமுதாயத்தை நிறுத்தாத திராவிட மாடல் என்கக்கூடிய திமுக ஆட்சியை நாங்கள் வேரடி மண்ணோடு அகற்ற தயாராக இருக்கிறோம். காரணம், கராத்தே செல்வி நாடார் படுகொலை செய்யப்பட்டது திமுக ஆட்சியிலே. கிட்டத்தட்ட இதே தேதியில் தான் 26/3/97 படுகொலை செய்யப்பட்டது. ஆக இந்த மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். திமுகவை எதிர்த்து வாக்களிப்பதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியிலே 6 சட்டமன்ற தொகுதிகள். 1 நாங்குநேரி, ராதாபுரம், ஆலங்குளம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம். இந்த 6 தொகுதியிலே 3 தொகுதிகள் 50% நாடார் வாழக்கூடிய தொகுதி. நாங்குநேரி, ராதாபுரம், ஆலங்குளம் 50% நாடார் சமுதாயம் வாழக்கூடிய தொகுதி. பாளையங்கோட்டை 40% நாடார் சமுதாயம் வாழக்கூடிய தொகுதி. அம்பாசமுத்திரம் 20% வாழக்கூடிய தொகுதி. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 55% நாடார் சமுதாயம் வாழக்கூடிய இந்த தொகுதியிலே ஒரு நாடார் வேட்பாளரை அறிவிக்காத காரணத்தினாலே திமுகவை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எங்களுடைய சமுதாயத்தினுடைய மக்களும் சமுதாய அமைப்பினுடைய தலைவர்களும் பாடுபட இருக்கிறோம். ஒரு தொகுதியில் கூட திமுக வரவிட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கக்கூடிய 21 நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெற விடாது, வெற்றி பெறவும் செய்யாது என்பதை உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக இது எங்க சமுதாயத்தினுடைய சின்ன சின்ன அமைப்புகளும் சரி, பெரிய அமைப்புகள், நேற்றை கூட தெச்சனவாடார் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாடார் பேரவை முத்துரமேஷ் நாடார் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி எல்லா பகுதிகளும் எல்லா அமைப்புகளும் நாடார் சமுதாயம் இன்றைக்கு ஒருமித்த குரலில் ஒரே எண்ணத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
எந்த காரணத்தை கொண்டும் திமுகவை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம். திமுக என்கக்கூடிய கட்சி நாடார் சமுதாயத்திற்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய கட்சி, கராத்தே செல்வி நாடாரை படுகொலை செய்த கட்சி, இன்னும் நாடார் சமுதாயத்தினுடைய எத்தனையோ பிரதிநிதிகளை கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் சரியான பாடம் புகட்டுவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் கையில் எடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே திமுகவை வேரோடு வேரடி மண்ணோடு அழிப்போம். அதற்கு பின்னால் நாடார் சமுதாயத்திற்காக ஆதரவை கேட்கக்கூடிய அல்லது நாடார் சமுதாயத்தினுடைய வேட்பாளரை நிறுத்தக்கூடிய எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் அதை ஆலோசித்து கண்டிப்பாக அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவை தருவோம். கனிமொழி நாடார் என்று யார் சொன்னா? நீங்க சும்மா இல்ல கனிமொழி நீங்க சொல்லுங்க சார். கனிமொழி நாடார்னா ஸ்டாலின் நாடாரா சார்? கனிமொழினா ஸ்டாலின் நாடாரா, கருணாநிதி நாடாரா? நீங்க சொல்லுங்க. வீடு விட போய் துண்டு பிரசுரம் வழங்கி எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க செய்வோம். அங்க நாடார் வேட்பாளர் யார் இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க யாருக்கும் உதவிகரம் நீட்ட போறது இல்லை. கனிமொழி என்றால் ஒரு போலி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார் அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும், ஒன்று இணைப்போம். அதான் உண்மை. இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார்? நான் கேக்குறேன் சார், தப்பா அவசரம். நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வருமே ஒழிய தாயார் வழி வராது. நான் ராசாத்தியோட மகள், ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது. செந்தாமருடைய மகள் சொல்லலாம், அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர். நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்.